வணக்கம் எல்லாருக்கும். வெல்கம் பேக் டு ட்ராவல் வித் நாகவேணி. இது தெசலானிக்கி ட்ராவல் விலாகுடைய கடைசி பார்ட்டு. கடந்த ஒரு 5 வாரங்களாக நம்ம தெசலானிக்கிலேருந்து தான் விலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்னையோடைய தெசலானிக்கி விலாக்ஸ் முடிய போகுது. போன வாரம் நம்ம தெசலானிக்கியில் இருக்கிற ஒயிட் டவரில் என்ட்ரானோம்ல, அதுக்கப்புறம் கீழே போகவே இல்லை. மேலே அந்த மொட்டை மாடியிலேருந்து தெசலானிக்கி சிட்டியோடைய பனோரமிக் வியூவை இன்னமும் நான் ரசிச்சுட்டே இருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாட்டர் ஃப்ரண்ட்டு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நல்ல சூப்பரான சீனிக்காக இருந்தது. ஆனால் கொஞ்சம் குளிரவும் ஆரம்பிச்சிருச்சு, அது ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால. வானம் மேகமூட்டத்தோடு தான் இருந்தது நான் போன ஒரு 3 நாளுமே. ஆனால் ஒரு தென்றல் காற்று வீசுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு குளுமையான காற்று. அது ரொம்ப குளிராகவும் இல்லை, ரொம்ப வெயிலாகவும் இல்லை. நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே தான் தி அலெக்சாண்டர் கிரேட் இருக்கார் இல்லையா, அவருடைய மூனுமெண்ட் இருக்கு. இவரோட சிலைக்கு பின்னாடி இந்த மாதிரி 5 அம்பா இது இந்த போர்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதுல ஒண்ணுத்துல பாம்பு சின்னம், இன்னொருத்துல மாடு, இன்னொன்னு சிங்கம்னு நினைக்கிறேன், அடுத்து கழுகு. இந்த பக்கம் இது என்னன்னு தெரியல. இவங்க அதுக்கடுத்து அதுக்கு பின்னாடியே இந்த மாதிரி அந்த போர்க்களத்துல இருக்கிற மாதிரி சீன் எல்லாம் சிற்பத்துல வடிச்சு வச்சிருக்காங்க. இது அலெக்சாண்டர் யாரையோ போட்டு மிதிக்கிற மாதிரி. அதுக்கடுத்து சிப்பாய்கள், அதுக்கடுத்து இதுவும் அலெக்சாண்டர்னு தான் நினைக்கிறேன். அடுத்து இங்க ஒரு அவர்தான், அதுக்கு பக்கத்திலேயே ஒரு குதிரை ரதம். மகாபாரதத்துல எல்லாம் வரும்ல, 4 குதிரை கொண்டு ஒரு ரதம், கிருஷ்ணர் இருக்கிற மாதிரி. இத பார்க்கும் போது அதான் ஞாபகத்துக்கு வருது. அதுக்கடுத்து இங்க இன்னும் கொஞ்சம் சிப்பாய்கள் இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இங்கேயும் ஒரு 3 இது இருக்கு. இதுலயுமே கழுகு, இவங்க யாருன்னு எனக்கு தெரியல. பாம்பு, ஒருவேளை இவங்க தான் தெசலானிக்கு தான் இருப்பாங்களோ. முன்னாடி தெரியறதுதான் தி கிரேட் அலெக்சாண்டர். நான் படிச்சிருக்கோம்ல வரலாற்றுல. எனக்கு பேர் மட்டும் தான் ஞாபகம் இருக்குங்க, வரலாறெல்லாம் ஃபுல்லா ஞாபகம் இல்ல. ஒருத்தன் என்ன முறைக்கிறான், அதுக்கு நான் ஒன்னும் பண்ண முடியாது. அடுத்து இவர் தான் அலெக்சாண்டர் தி கிரேட். அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்றால் இந்த பக்கம் வரணும். அப்படிதான் இருக்கு இவருடைய மூனுமெண்ட். தெசலானிக்கில டே 4 காலையில 6 மணி. எனக்கு ரிட்டர்ன் ஃப்ளைட் இன்னைக்கு 9:50க்கு. ஸோ இங்கிருந்து ஏர்போர்ட்டுக்கு ஒரு 1 hour ஆகும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான். ஒரு 7 மணிக்கு ஒரு பஸ் இருக்கு, அந்த பஸ்ஸை பிடிக்கலான்னு தான் போயிட்டு இருக்கேன். ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணும். புது இடம் இல்லையா, அதனால கொஞ்சம் ஏர்லியாவே கிளம்பிட்டேன். நம்ம ஊரா இருந்ததுன்னா கரெக்டா 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போனா போதும். இங்க எப்படின்னு தெரியாதே, போய் தான் பார்க்கணும். ஓகே.
இது என்னன்னா தெசலானிக்கோடைய நியூ மெட்ரோ ஸ்டேஷன் ஆகும். 4 நாளைக்கு முன்னாடி தான் மெட்ரோ ஸ்டேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நேற்று ஒருத்தர் சொன்னார், இந்த தெசலானிக்கில் ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது சும்மா இந்தியனான்னு வந்து கேட்டுட்டு சொன்னாங்க, மெட்ரோ வந்து இப்பதான் திறந்துருக்காங்க அப்படின்ட்டுன்னு. சரி, எனக்கு ஒரு 30 மினிட்ஸ் இருக்கே, அதை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இங்கேயுமே அந்த பழைய ரோமன் பில்டிங்ஸ் உடைஞ்சு போனது அதெல்லாம் இருக்கு. அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கு நடுவுல மெட்ரோ ஸ்டேஷன் கட்டியிருக்காங்க. வேற உலகத்தில் எந்த இடத்திலும் இந்த மாதிரி மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஒன் அண்ட் ஒன்லி இன் தெசலானிக்கி. அந்த தெசலானிக்கு நேற்று பார்த்தேன்னு சொன்னா இல்லையா, அவர் சொன்னாரு இங்க மெட்ரோ ஸ்டேஷன்லயுமே அந்த மியூசியம்ல இருக்கிற பொருள்லாம் இங்க வச்சது போக மித்த எல்லாத்தையும் கொண்டு போய் மியூசியம்ல வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. பெரிய இடமா தான் இருக்கு. இங்க இருந்து நம்ம இந்த பழைய பில்டிங் மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம், மியூசியம் மாதிரியே. இந்த ரோமன் ஃபோரம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரிதான் இருக்கு. தேங்க்ஸ் டு ஹிம். போற போக்குல ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போனாரு, இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டேன். அதுவும் இது என்னன்னா, நான் போற பஸ் ஸ்டாப்புக்கு போற வழியில இருந்துச்சு, அதனாலதான், இல்லைன்னா வந்திருக்க மாட்டேன். நல்லதுதான், நடப்பவை எல்லாம் நன்மைக்கே. நெவர் தாட் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும்னு. எப்படின்னா கீழே எல்லாம் அந்த தரை, அந்த பில்டிங் அதெல்லாம் இருக்கு, அதுக்கு மேல கண்ணாடி போட்டு வச்சிருக்காங்க, கண்ணாடி மேல இருந்து நம்ம பாக்குற மாதிரி. நல்லா பெருசாவே இருக்கு மெட்ரோ ஸ்டேஷன். இங்க சிட்டி எப்படி ஃபவுண்ட் ஆச்சு அப்படிங்கறத ஒரு டிஸ்பிளேல போயிட்டே இருக்கு. நைஸ். பாருங்க மட்பாண்டங்கள் இப்படிதான் இருக்கு. கண்ணாடிக்கு மேல நான் நின்னுட்டு இருக்கேன், கீழே அவங்க கண்டுபிடிச்ச அந்த ஆர்கியாலஜிக்கல் திங்ஸ் அதெல்லாம் வச்சு அப்படியே மேல கண்ணாடி போட்டிருக்காங்க, எக்ஸிபிஷன் மாதிரி. மீதி எல்லாம் மியூசியம்ல இருக்கு. ஸோ நீங்க வந்தீங்கன்னா மறக்காமல் இதையும் விசிட் செய்யுங்க.
மெட்ரோ ஸ்டேஷன் தெசலானிக்கி. அங்க இருக்கிற மியூசியம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். மற்ற மியூசியம்க்கெல்லாம் போனா காசு கொடுக்கணும், இது சும்மா வந்து பார்த்துட்டு போகலாம். I hope you are enjoying. தெசலானிக்கி ஏர்போர்ட்டை வந்து ரீச் ஆகியாச்சு ரிட்டனுக்கு. இதுக்கு வந்து 2 டெர்மினல் இருக்கு. வந்து இறங்கும் போது டெர்மினல் 2ல வந்து இறங்கணும். டிபார்ச்சருக்கு வந்து டெர்மினல் 3. ஸோ ரெண்டும் வேற வேற டெர்மினல்ல இருக்கு. காலையில பாருங்க 7 மணி 7:15. Terminal 1 for departure, Terminal 2 for arrivals. என்னோட ஃப்ளைட் 9:50க்கு. நான் ஒரு 3 hours முன்னாடியே வந்துட்டேன். எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாவே வந்தாச்சு. தெசலானிக்கி நியூ டெர்மினல் இது ரீசெண்டா தான் லான்ச் ஆயிருக்கும் போல. நான் நிறைய யூடியூப்ல வீடியோஸ் பார்த்தேன். தெசலானிக்கி டெர்மினல் 1 என்ன சொல்றது, டெர்மினல் 1 சுத்தி காட்டுற vlog. இது அந்த vlog இல்ல, இது நம்மளுடைய ஜெனரல் டிராவல் vlog. இந்த ஏர்போர்ட்டில் இருக்கிற கடைகள் எல்லாம் எல்லா ஏர்போர்ட்லேயும் இருக்கிற மாதிரி நார்மலாக தான் இருந்தது. ஆனால் இது புதுசாக ரீசண்டாக ஓப்பன் ஆனதுனால கொஞ்சம் பளிச்சுன்னு இருந்துச்சு. இது மிகப்பெரிய ஏர்போர்ட்டும் இல்லை, மிக சின்ன ஏர்போர்ட்டும் இல்லை. யூஸ்வலாக இந்த போஸ்னன் மாதிரி சின்ன சிட்டிலெலாம் ஒரு 2-3 கேட்டு தான் இருக்கும். இதுலேயும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு 6-7 கேட்டு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பெரிய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாகவும் இல்லை, நீட்டாக க்யூட்டாக நல்லா இருந்துச்சு. நான் ஒரு 3 ஹவர்ஸுக்கு முன்னாடியே போயிட்டேன் அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கிற ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கிட்டு இருந்தேன். ஒரு இடத்துல ஆஃபரும் இருந்தது, அதனால் மெமரிக்காக க்ரீக் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ஐட்டத்தையும் வாங்கிட்டு வந்தேன். ஏர்போர்ட்ல காஃபி 4.6 euros. வெளியில நேற்று இதே காஃபி நான் 1.6 euros குடிச்சேன். வெளியிலனா தெசலானிக்கி சிட்டி சென்டர். இப்ப என்ன யோசிக்கிறேன்னா, பேசாம அங்கேயே குடிச்சிட்டு வந்திருக்கலாம்னு தோணுது காலையிலே ஒரு காஃபி. ஏன்னா பசிக்குது. வீடு போய் சேர மத்தியானம் ஆயிடும். போஸ்னான்ல போய் சமைச்சு சாப்பிடறதுக்குள்ள
அது வரைக்கும் இந்த காஃபி தான். Bye bye to Thessaloniki. ഇവിടെ പോസ്റ്റ് മാനേജർ கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலை அப்படின்னு சிலர் பந்தா பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் தடுக்கி விழ போயிட்டேன். ஆனாலும் அப்படியே மேனேஜ் பண்ணியாச்சு. அப்படியே ஒன்றும் நடக்காத மாதிரியே மெயின்டைனும் பண்ணிட்டேன். ஒரு 4 நாளாக தெசலானிக்கியை கீழே இருந்து பார்த்துட்டு ரிட்டன் வரும்போது ஃப்ளைட்டில் இருந்து அந்த வியூ சூப்பராக இருந்தது. அந்த வாட்டர் ஃப்ரண்ட்டை பாருங்கள், சிட்டியை பாருங்கள். கீழேருந்து பார்க்குறதுக்கு ஒரு அழகுன்னா மேலேருந்து பார்க்குறது இன்னொரு அழகு. இத்துடன் நம்மளுடைய தெசலானிக்கி vlog முடிவுக்கு வந்தது. ஆஃப்டர் 6 வாரங்கள். நம்ம அடுத்த வாரத்துலேருந்து வேறு ஒரு சிட்டியை பற்றி பார்ப்போம். இந்த vlogs எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னுடைய கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். அது எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இது என்னென்னா, தெசலானிக்கி கிரீஸுக்கும் போலாண்டு யூரோப்பியன் டைமிங்ஸ்க்கும் 1 hour டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் அந்த 1 hour எப்படி வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத ஃப்ளைட் லேண்ட் ஆகும்போது நான் ரெக்கார்ட் பண்ணேன்.